அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறது மே மாதத்திற்கு உண்டான மைத்ரேய முகூர்த்தம். மே மாதத்துல 3ஆம் தேதி திரிபுஷ்கர யோகம் வந்தது. அன்றைய தினமே மைத்ரேய முகூர்த்தம் கூட இருந்தது. நான் கவனிக்கல, அதனால உங்களுக்கு சொல்ல முடியல. இன்றைய தினம் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நான் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அன்றைய தினமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப சாரி. இப்போ இன்னும் 2 முகூர்த்தங்கள் இருக்கு. பொதுவா மாதத்துல முதல்லையே, அதாவது 1, 2, 3 தேதிகள்ல வரும்போது அந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 2, அதாவது மொத்தமாக 3 முகூர்த்தங்கள் அப்படி வரும் சில மாதங்கள்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஒரு லக்கியா இந்த மாதம் நமக்கு 3 முகூர்த்தம் வந்திருக்கு. மே 3ஆம் தேதி அனுஷம், திருப்பியும் நமக்கு மே 30ஆம் தேதியும் அனுஷம் வந்திருப்பதினால நமக்கு இன்னும் 2 முகூர்த்தங்கள் இருக்கு. அது என்னென்ன தேதி அப்படிலாம் நாம பார்க்கலாம், எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல யாருக்கெல்லாம் மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்க பயன்படுத்தி அந்த முகூர்த்தத்தை சரிவர நீங்க செய்ததின் மூலமாக கடன்கள் அடைந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு சொல்லுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பார்ப்பவர்களுக்கு அது ஒரு அதாவது புதுசா பார்ப்பவர்களுக்கு ஒரு உற்சாகமாக தெரியும். அடுத்து ஒவ்வொரு வீடியோக்குள்ள, சில வீடியோக்குள்ள சொல்லுவோம், சில வீடியோக்குள்ள நாம மறந்துடுவோம். அதுல ஒரு பாகமாக இந்த வீடியோல நாம சொல்வது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தலைமுடியை விரித்து கொண்டு கோவிலுக்கு போவது, வீட்டிலே கூட தலைமுடியை விரித்து கொண்டு திரிவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மமும் சொல்லுது, நம்முடைய முன்னோர்களும் சொல்கின்றார்கள். தலைமுடியை எக்காரணம் கொண்டும் நாம விரித்து போடக்கூடாது. இதனால நிச்சயமாக வீட்டில் கெட்டதுதான் நடக்கும், நல்லது நடக்காது. யாரெல்லாம் விரித்து போட்டு திரிகின்றார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய வீட்டிற்கும் கெட்டதுதான் வரும். அதனால கோவிலுக்கு போகின்ற சமயத்தில், வீட்டில் இருக்கின்ற சமயத்தில் தலையை பின்னி இருப்பதுதான் சிறந்தது. அதற்கு பிறகு அவரவர்கள் விருப்பம். இப்ப நாம இந்த பதிவுக்கு உண்டான விஷயத்தை பார்க்கலாம். மைத்ரேய முகூர்த்தம் இது செவ்வாய்க்கிழமையில் வரும்போது 100% நமக்கு பலனை தருவதாகவும், மற்ற நாட்களில் வரும்போது நமக்கு 75% பலனை தருவதாகவும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி 75% நாம் கடனை அடைத்து கொள்கின்றோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம்தானே. அதனால இந்த முகூர்த்தத்துல நாம என்ன செய்யலாம்? சிலர்லாம் கேட்குறாங்க, நகை கடனுக்கு நாங்க கட்டலாமா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு. நகை கடனுக்கு கட்டலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம். இப்போ ஒருவரிடத்துல நாம ஒரு 10,000 கடன் வாங்கினோம், அது நிறைய காலமா அவருக்கு கொடுக்க முடியல, வட்டி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். 10,000 வாங்கணும், 20,000 வட்டி கொடுத்துருக்குறோம், அந்த 10,000 எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இது ஒரு சேவிங்ஸாக கூட நாம எடுத்துக்கலாம். இப்போ 10,000 வட்டியை நாம கொடுக்குறோம் இல்லையா, அவர் நம்மை திட்டுவார் அப்படின்றதுக்காக வட்டியை கரெக்டாக கொடுத்துட்றோம். ஆனால் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி அது முடியலங்க எங்களால் அப்படின்னா, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மைத்ரேய முகூர்த்தத்துல ஒரு 100 ரூபாயா எடுத்து வைங்களேன், ஒரு 500 எடுத்து வைங்களேன். எடுத்து வச்சிங்கன்னா திரும்பி பார்ப்பதற்குள் அதுவே ஒரு தொகையாக மாறிடும். அவருடைய அசலை நீங்க அடைச்சிடலாம். இது ஒரு டிப்பாக நீங்க எடுத்துக்கலாம். இந்த மைத்ரேய முகூர்த்தத்துல 10,000 வாங்குனீங்க அப்படின்னா, அவர்கிட்ட நீங்க 1000 ரூபாய் அன்றைய தினம் அந்த முகூர்த்த நேரத்துல கொண்டு போய் கொடுத்துடுங்க. அப்படிலாம் அவர் வாங்க மாட்டார் அப்படின்னா, அதற்காகத்தான் ஒரு கவரை போட்டு நீங்க கொடுக்கணும்னு நினைச்ச தொகையை அவர் வாங்க மாட்டார் அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த கவர்ல போட்டு அவருடைய பெயரை நல்ல கொட்டை கொட்டையா எழுதி, எந்த டேட்ல வாங்குனீங்க, எவ்வளவு அமௌண்ட், இதெல்லாம் நல்ல கொட்டை கொட்டையா எழுதி அந்த கவருக்குள்ள அந்த காசை போட்டு, பச்சை கற்பூரத்தை போட்டு நல்ல கையில வச்சு, கீழே ஒரு ஆசனம் போட்டு அமர்ந்து, அதற்கு மேல நீங்க அமர்ந்து அந்த கவரை நீங்க சுவாமி கிட்ட வச்சுட்டு நல்லா தியானம் பண்ணுங்க. இந்த ஒரு முகூர்த்தத்திற்கு எந்த விதமான வழிபாட்டு முறையும் நமக்கு சொல்லப்படலை. ஆனா தியானம் எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் முதன்மையானது. அதனால தியானம் பண்ணி எங்களுக்கு இந்த கடன் அடைஞ்சிடணும், ஏதோ ஒரு நல்ல ரீதியில எங்களுக்கு
பணம் வரணும், வேலை கிடைக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வேண்டிட்டு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு வேண்டும்போது நிச்சயமாக கடன்கள் அடையும். இப்போ அந்த மைத்ரேய முகூர்த்தம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம். மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 3 மணி 59 நிமிடத்தில் இருந்து 5 மணி 34 நிமிடம் வரை இருக்கு. மே மாதம் காலையில ஏஎம். எல்லாமே ஏஎம் தான். ஆரம்பமாவது 3 மணி 59 நிமிடம். முடிவது 5 மணி 34 நிமிடம். 3 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு, அதாவது 5 மணி 34 நிமிடத்துல முடியுது. 3 மணி 59 நிமிஷத்துல ஆரம்பிச்சு 5 மணி 34 நிமிடத்துல முடியுது. அடுத்து இன்னொன்னு, மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலையில 5 மணி 58 நிமிடத்துக்கு ஆரம்பமாகி 8 மணி 17 நிமிடத்திற்கு நமக்கு முடியுது. இந்த நேரத்துல பணத்தை எடுத்து வச்சீங்க அப்படின்னா கடன்கள் நிச்சயமாக அடையும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.